என் லைஃப்ல ரொம்ப முக்கியமான பர்சன். நிறைய விஷயங்களை வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. ஏன்னா அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து அவரோட ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது தான் முதல் முறையா வந்து வேர்ல்ட் ஃபிலிம்ஸ் உலக சினிமாவுக்கு வந்து என்னை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறார். அப்ப அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்றதுக்காக அவர் கொடுத்த ஹோம்ஒர்க் வந்து ஒரு 4 படம், ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன் அந்த மாதிரி ஒரு 4 படம் கொடுத்து முதல்ல இதெல்லாம் போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி புக்ஸ்லாம் படி அப்போ வந்து இவரோட கைடன்ஸ் வந்து இப்போ நான் ஒருத்தனை கைட் பண்ண போறேன், இவனை இப்படி மாத்த போறேன் அப்படின்னு இல்லாம எல்லாருக்குமே பேசிக்கா இது ஒரு ஆர்டிஸ்டா நீ உள்ள வரனா, சினிமாக்குள்ள வரனா இதெல்லாம் தேவை அப்படின்னு நம்மள கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணது இருக்குங்களா. ஸோ அவர்கிட்ட வந்து அவர் சொன்ன மாதிரி அவரோட ப்ரூட்டாலிட்டி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா லைஃப்ல நமக்கு அந்த மாதிரி ஒரு ப்ரூட்டலான ஒரு பர்சன் வேணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே நம்மளை சுத்தி இருக்கவங்களாம் நம்மளை கம்ஃபர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம சரி நம்ம ஃப்ரெண்டு அவங்களை எப்படி சொல்றது, இல்லை நம்ம ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க எப்படி சொல்றது அப்படின்னு இல்லாம ப்ரூட்டலான ஹானஸ்டான உண்மைகள் இருக்குல்ல, அது வெளில வரும்போது நம்மள வந்து ஒரு லெவலுக்கு புஷ் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம பெட்டர் ஆகும். அதை எப்படி எடுத்துக்கிறோங்கிறது தான். இவர் என்னடா நம்மள சொல்றது, இவர் சொன்னா நம்ம அப்படி ஆயிடுமா அப்படின்னு எடுத்துக்காம அவர் ஏன் சொல்றாரு, அவர் ஏன் இப்ப இவ்வளவு ப்ரூட்டலா இருக்காரு அப்படின்னும் போது ஜமாவோட ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் படிச்சுட்டு 1.5 மணி நேரம் போன் கால். பட் எனக்கு பயங்கர ப்ரூட்டலான ஒரு போன் கால் தான். பட் ஆனா எனக்கு அது எவ்வளவு ஹெல்ப்ஃபுல் ஆச்சுன்னா அதுல இருந்து ஜம்மா எவால்வ் ஆனது எனக்கு நல்லாவே தெரியும். எவ்வளவுக்கு எவ்வளவு எவால்வ் ஆச்சு அப்படின்னு. அது ஏன்னா எல்லாத்தையுமே நான் பாசிட்டிவா தான் எடுத்துக்கிறேன். நான் அவர் சொல்ற மாதிரி அந்த அந்த ஸ்பேஸை வந்து என் லைஃப்லயே ஒரு ஒருத்தருக்கு தான் கொடுத்து வச்சிருக்கேன்.